அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் தியாகபாலா. நம்ம அந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னால், அதாவது வேண்டுதல்கள் ஏன் நிறைவேறுவதில்லை, சிலருக்கு ஏன் நிறைவேறுகிறது, இது சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். பொதுவாக இது ஆன்மீக விஷயம். நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டது நான் என்னென்னா, அதாவது நிறைய வேண்டுதல் வச்சுட்டேன், கோயிலுக்கு எத்தனையோ கோயிலுக்கு போயிட்டேன், எத்தனையோ புண்ணியஸ்தலங்களுக்கு போயிட்டேன், எத்தனையோ ஆசிரமங்களுக்கு போயிட்டேன், எத்தனையோ சித்தர்களுடைய இடத்துக்கு போயிட்டேன், எவ்வளோ வேண்டுதல் வச்சுட்டேன், எவ்வளோ பொருள் செலவழித்து நான் கோயிலுக்கு செஞ்சேன், சாமிக்கு செஞ்சேன், எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி சிலர், அதாவது பெரும்பான்மையாக நடக்கலை அப்படின்னு சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி சிலர் நான் ஒரு தடவை போய் பிரார்த்தனை பண்ணால் உடனே நடந்துச்சு, அப்புறம் திருப்பி அந்த கோயிலுக்கு எப்போதும் போகிறது மாதிரி ஆயிடுச்சு, நான் எப்போதும் போய்கிட்டு இருக்கேன், எனக்கு தெய்வம் தான், அப்படியெல்லாம் நிறையா பேர், அதாவது ஸ்பெஷலாக எனக்கு கருணை புரிஞ்சிச்சுன்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. இறைவன் எனக்கு கருணை புரிந்தார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. ஆனால் இது ரொம்ப சிறுபான்மை. இது இரண்டு வகைப்படும். இறைவன் கருணை புரிகிறது அப்படிங்கிறது ரெண்டு வகைப்படும். ஒன்று பொதுவான இறைவனுடைய கருணை, இது எல்லா ஜீவராசிக்கும் இருக்குது. பொதுவான காமனாக உள்ள இறைவனுடைய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது இப்போ நம்ம சுவாசிக்கிறது காற்று வேணும், இது எல்லா ஜீவராசிகளுக்கும் பொருந்தும். அதே மாதிரி நம்ம வாழ்கிறதுக்கு அக்னி வேணும், இது எல்லா ஜீவராசி, வெளிச்சம் வேணும், இதெல்லாம் எல்லா ஜீவராசிகளுக்கும் இறைவன் கொடுக்குறார் பொதுவாக. இது மாதிரி இந்த உலகத்துடைய ஆறு சுழற்சி, பகல் இரவு, இது மாதிரியான விஷயங்கள், தானியங்கள், ஒரு விதையை போட்டால் அது தானியமாக உருவெடுக்குது, ஒரு மரமாகி அதுலேருந்து தானியம், இல்லை ஒரு செடியாகி தானியமாக வருது, பழமாக வருது, இப்படியெல்லாம் நம்ம இதெல்லாம் இறைவனுடைய காரணம். இது பொதுவான இறைவனுடைய கருணை. இந்த இந்த அதாவது நம்ம வாழ்வதற்கு உடலுக்குள்ளே, நம்ம உடலுக்குள்ளே என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியாது, ஆனால் எல்லாமே சரியாக ஆர்டராக நடந்துக்கிட்டு வருது. இது இறைவனுடைய அகாரண கருணை. இது எல்லா ஜீவராசிகளுக்கும் இருக்குது. இது ஒரு பொதுவான இறைவனுடைய ஆசீர்வாதம், இறைவனுடைய கருணை அப்படின்னு சொல்லிக்கணும். இது அல்லாமல் ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவருக்கு பொருள் தேடி வேண்டுவாங்க, இறைவனை நாடுவாங்க. அடுத்து ஏதாவது உடல் ரீதியான பிரச்சனைகளை நாடி வேண்டுவாங்க, கோர்ட்டு கேஸ் அப்படின்னு நாடுவாங்க. இது மாதிரி ஏதோ ஒரு தன்னுடைய துன்பங்கள் தீரணும், மனக்கவலை, போக்குவரத்து துன்பங்கள் தீரணும், தன்னுடைய பொருளாதார பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில் தனக்குள்ள பிரச்சனைக்காக இறைவனை நாடுவார்கள். இறைவனை எந்த உருவத்திலேயோ அவங்க எந்த முறையில் இருக்காங்களோ அந்த முறையில் நாடுவாங்க. இப்போ இதில் சிலருக்கு நடக்குது, சிலருக்கு நடக்காமல் போயிடுது. இது ஏன் பெரும்பான்மையாக உள்ளவங்களுக்கு நடக்கலை, வேண்டுதல் நடக்கலை அப்படின்னு சொல்லும்போது, அவங்களுடைய ஜென்ம கர்மாவில், அதாவது அவங்களுடைய ஜாதகப்படி அவங்க பிறந்த நேரம் பூர்வ புண்ணிய அடிப்படையில் சிலருக்கு வேண்டுதல்கள் நிறைவேறாமல், அதாவது எவ்வளோ வேண்டுதல் வச்சாலும் இறைவனுடைய கருணை கிடைக்காமல், தெய்வத்துடைய ஆசீர்வாதம், அந்த பாக்கியம், அந்த 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துடைய ஆசீர்வாதம் இல்லாமல் சிலருக்கு வேண்டுதல் நிறைவேறாமல் போவது வழக்கம் இருக்குது. அது ஒரு சாத்தியம். அடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், சிலருக்கு வேண்டுதல் உடனே நிறைவேறி விடுகிறது, சிலருக்கு நான் ஒரு 3-4 தடவை வேண்டுதல் வச்சா நிறைவேறுது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு, அவங்களுக்கு பாக்கியஸ்தானம், அந்த 9ஆம் இடத்துடைய ஆசீர்வாதம் அதிகமாக இருக்குது, கிரக நிலை நல்லா இருக்குது. இப்போ இது பிறப்பு போன ஜென்மத்தில் பூர்வ புண்ணிய அடிப்படையில் வரக்கூடிய கர்மாக்கள், அதன் அடிப்படையில் நமக்கு வேண்டுதல் நிறைவேறதும் நிறைவேறாததும், தெய்வ தரிசனம் கிடைக்கிறதும், தெய்வமே இல்லைங்கிற ஒரு மறைவான ஒரு குணாதிசயம் தோன்றுவதும், இது பூர்வ ஜென்ம அடிப்படையில் உண்டு. சரி, பூர்வ ஜென்ம அடிப்படை, அதாவது ஜென்ம ஜாதகத்தில் இல்லை இறைவனுடைய கருணை கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கிடைக்காதா அப்படின்னா அப்படி கிடையாது. இறைவனுடைய விஷயம் மட்டும், அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும், அதாவது யாருக்கெல்லாம் இறைவனுடைய வேண்டுதல் நிறைவேறலை அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்கெல்லாம் நீங்கள் அடிப்படையில் ஒரு பொதுவான விஷயம் இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அதை நடைமுறையில் நம்ம நடைமுறையில் அனுபவப்படும் போது தான், ஒவ்வொரு நபராக வாட்ச் பண்ணி அனுபவப்படும் போது தான் அதோட உண்மை நிலைமை வெளியில் தெரியும். அதாவது நல்லா பாருங்கள், நான் சொல்கிறது பெரும்பான்மை 100க்கு 80-85% ஒருவருக்கு திடீர்னு ஒரு புற்றுநோய் வந்துடுது, தீர்க்க முடியாத வியாதி. ஒருவருக்கு எய்ட்ஸ் நோய் வந்தது, தீர்க்க முடியாத வியாதி. இது மாதிரி நிறையா இந்த தீர்க்க முடியாத வியாதிகள், ஹார்ட் அட்டாக் வந்துடுது. இது மாதிரியான இந்த தீர்க்க முடியாத வியாதிகள் இருக்குல்ல, இந்த தீர்க்க முடியாத வியாதிகள்லாம் அதிகமாக யாருக்கு வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா, மிருகங்களை உணவாக உண்ணக்கூடியவர்களுக்கு.
மேல்நிலை மிருகங்களை உணவாக உண்ணக்கூடியவர்களுக்கு. இந்த மிருகங்களை உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களுக்கு உடல் உபாதைகள் நீங்கள் பார்த்தா நிறையா பார்க்கலாம். நம்ம எந்த அடிப்படையிலையும் சொல்லலை, அதாவது நம்ம வந்து எதுக்கும் விரோதமாகவோ அது ஜாதகமாகவோ பேசலை. அதாவது வேதங்கள் ஒரு விஷயம் சொல்லுது. அதாவது கருணை அப்படிங்கிறது வந்து எங்கேருந்து பிறக்குது அப்படின்னு சொன்னால், ஒருவன் வந்து தன்னுடைய உணவு முறையில் வந்து கருணையாக இருக்கணும். உணவு, அதாவது ஒரு உயிருக்கு இன்னொரு உயிர் தான் உணவுங்கிறது தான் இயற்கையோட விதி. ஆனால் அதே சமயம் ஒருவர் வந்து உணவு முறையில் ரொம்ப கண்ணியமாகவும் கருணையோடும் உணவை வந்து எடுத்துக்கணும். அதாவது வந்து சாதாரணமாக வந்து செடி கொடிகள், சாதாரண தானியங்கள், இது மாதிரியான உணவை எடுத்துக்கிறதுனால, பழங்கள் இது மாதிரியான உணவை எடுத்துக்கிறதுனால இன்னொரு உயிர் ரொம்ப பாதிக்கப்படுவதில்லை. இப்போ கீரை, ஒரு கீரைன்னு சொல்கிறோம், கீரையும் உயிர் தான். அந்த உயிர், அந்த கீரையை பிடுங்கும்போது அந்த கீரை வந்து ரொம்ப துன்பத்தை அனுபவிக்குதாங்கிறது நமக்கே தெரியும். ஆனால் ஒரு லேசான சலனம் இருக்கும். ஆனால் அதே வந்து ஒரு பசுவையோ அல்லது ஒரு மாட்டையோ அல்லது ஒரு ஆட்டையோ ஒரு ஒட்டகத்தையோ நம்ம வெட்டும்போது, வெட்டி கொன்று சாப்பிட்றதுக்கு தயாராகும்போது அந்த வெட்டப்படும் அந்த மிருகம் எவ்வளோ உபாதைக்கு உள்ளாதுங்கிறது நம்ம நேரடியாக பார்க்கலாம். ஒரு வீட்டில் ஆடு இருக்கும், நான் நேரடியாக கிராமங்களில் பார்த்துருக்கேன். ஆடு இருக்கும், ஆட்டோட குட்டி இருக்கும். ஒரு ஆடு இருக்கும், ஒரு பெட்ட பொண்ணாடு இருந்துச்சுன்னா அந்த ஆட்டோட குட்டிகள் வந்து அப்படியே ஒரு 3-4 வருஷமாக பெருகி எல்லாம் அந்த ஆட்டோட உறவாக தான் இருக்கும். எல்லாமே அந்த ஆட்டோட குட்டிகளாக இருக்கும், அந்த குட்டியோட குட்டியாக இருக்கும், இப்படி இருக்கும். இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உணவுக்காக அவங்க வந்து கறி சாப்பிட்றதுக்காக கோயிலுக்கு வேண்டுதல்ங்கிற பேர்லையோ அல்லது ஏதோ ஒரு பேரில் அவங்க வந்து அந்த அந்த ஆடு இருக்குல்ல நிறையா, அந்த ஆடுகளில் ஒரு ஆடை பிடிச்சி வெட்டுவாங்க. வெட்டும்போது அந்த ஆடு, பாக்கி ஆடெல்லாம் இருக்குல்ல, பாக்கி ஆடெல்லாம் வந்து கதறக்கூடிய அந்த பாக்கி ஆடு, அந்த வெட்டுப்படக்கூடிய ஆட்டோட தாய் வந்து அந்த இடத்துல தான் இருக்கும். அதுக்கு எவ்வளோ ஒரு வேதனை அந்த இடத்துல இருக்குங்கிறத நம்ம வந்து மனிதனாக பார்த்தோம்னு சொன்னால், சரியான பார்வையில் பார்த்தோம்னா தெரியும். அதே மாதிரி வந்து அந்த அந்த குட்டி, அந்த ஆடு வெட்டப்படுதில்ல, கிடா ஆடு, அந்த ஆட்டோட சகோதரர்களாக இருக்கக்கூடிய ஆடுகள் இதெல்லாம் வந்து கிடந்து துடிக்கும். அதெல்லாம் நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. நம்ம மனிதர்கள் துடிச்சா கண்டுக்கிறோம், ஆனால் வந்து அது மாதிரி மிருகங்கள் துடிக்கும் போது நம்ம கண்டுக்கிறது கிடையாது. அதே மாதிரி மிருகங்களுக்கு அவ்வளோ ஒரு பாசம், அவ்வளோ ஒரு, நம்ம மாதிரியே அதுக்கும் பாசம் உண்டு. இப்போ ஒரு நம்ம கிராமத்தில் நான் பார்த்துருக்கேன். அதாவது ஒரு பிராந்து வந்து கோழி குஞ்சு இருக்குல்ல, கோழி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். அது கோழி குஞ்சு 10-15 கோழி குஞ்சு அது கூட, அந்த கோழி குஞ்சு பொறிச்சு ஒரு 10 நாள் 20 நாள் வரணும் கோழி பாதுகாப்பாக அழைச்சிட்டு போய் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். அப்போ பிராந்து எங்கேன்னு இருக்கும் அதுக்கு. அப்போ பிராந்து வந்து ஏதாவது மரத்தில் உட்காந்து ஒளிஞ்சிருந்து டக்குன்னு வந்து அந்த ஒரு குஞ்சை தூக்கிட்டு பறக்கும்போது ஒரு சுமார் வந்து ஒரு 30-40 அடி தூரத்துக்கு வந்து இந்த கோழி வந்து பறக்கும். இப்போ கோழிக்கு வந்து பறக்கக்கூடிய தன்மை கிடையாது, அதுவும் பெட்டை கோழி. இப்போ பெண் கோழிக்கு வந்து பறக்கக்கூடிய ஆற்றல் கிடையாது. ஆனால் அந்த இடத்துல அதோட பாசமானது, தன்னோட குஞ்சை தூக்கிட்டு போகுதுங்கிறத, குஞ்சு மேலே உள்ள பாசத்தில் தன்னோட ஆற்றலே மறந்து கோழி வேறு நேரம் பறக்காது கோழி. ஆனால் அப்போ வந்து அந்த பிராந்தை பிடிக்கிறதுக்காக ஒரு 20-30 அடி பறந்துட்டு, அந்த முடியாததுக்கு வந்து கீழே வந்து பறந்து வராது, கீழே வந்து உழவும் கோழி. அப்போ 25-30 அடி பறக்கக்கூடிய ஆற்றல் வந்து அந்த பாசமானது உண்டாக்குது. அது மாதிரி வந்து இப்போ மிருகங்களுக்கும் வந்து ரொம்ப பாசம் இருக்குது. இப்போ அந்த மாதிரி பாசத்துக்குரிய அந்த மிருகங்களுக்கு நேராகவே வதை செய்து நம்ம உணவாக உட்கொள்ளும் போது கண்டிப்பாக நமக்கு இறைவனுடைய கருணை கிடைக்குங்கிறது வந்து முட்டாள்தனம். அதுக்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன். அதாவது ஒரு ஒரு தாய் இருக்காங்க. அந்த தாய்க்கு வந்து ஒரு 4 குழந்தைகள் இருக்குது. 4 குழந்தையில் ஒரு குழந்தை வந்து ரொம்ப முடியாத குழந்தை, ரொம்ப சோம்பலாக இருக்கும், ஒன்றுமே முடியாது, அதால் வந்து எதிர்த்து பேச முடியாது, எதிர்த்து அடிக்க முடியாது, ஆற்றல் ரொம்ப குறைச்ச, ரொம்ப சொங்கியாக இருக்கும் அந்த குழந்தை. அந்த குழந்தையால் பெரிய பிரயோஜனம் ஒன்றும் இல்லை அந்த குடும்பத்துக்கு. இன்னொருத்தர் வந்து அவர் வந்து பெரிய காவல் அதிகாரி. இன்னொரு குழந்தை, ஒரு பையன் வந்து காவல் அதிகாரி, ரொம்ப கம்பீரமாக இருக்கார் ஆள். அவரால் வந்து குடும்பத்துக்கு வருமானம் வருது, நிறையா வந்து குடும்பத்துக்கு வந்து உதவிகள் வருது, அவர் பெரிய ஆற்றல் உள்ளவர். அப்போ அவர் வந்து இந்த இன்னொரு குழந்தை இருக்குல்ல, அந்த முடியாத சொங்கியாக உள்ள குழந்தை, அந்த குழந்தைய வெட்டி கொன்று சாப்பிட்டுட்டு போய் அம்மாக்கிட்ட, அம்மா நான் அந்த குழந்தை வந்து முடியாத குழந்தை, அது என்னோட பலகீனமான குழந்தை, அதை வந்து என் தம்பியை நான் வெட்டி சாப்பிட்டுட்டேன், அம்மா எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா
பண்ணுமான்னா அம்மா பண்ணுவாங்களா? அதாவது சக சக அந்த தாயோடைய ஒரு குழந்தைய கொண்டுட்டு இன்னொரு குழந்தை போய் வேண்டுதல் வச்சுச்சுன்னா, எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க, எனக்கு சாப்பாடு போடுங்க, எனக்கு வந்து என்னை தூங்க வைங்க, எனக்கு பாட்டு பாடுங்க, என்னை ஆராத்தி எடுங்க, இப்படியெல்லாம் சொன்னால் பண்ணுவாங்களா? எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னா கொடுப்பாங்களா? அந்த தாயோடைய கோபம் எவ்வளவு இருக்கும், எவ்வளோ வரும்? இதான் வந்து அறியாமை குணத்தால் நம்ம பண்ணக்கூடிய மிருகவதைகள் வந்து நம்மளை வந்து கடவுளின் கோபத்துக்கு ஆளாக்குகிறது, கடவுளுடைய கோபத்துக்கு ஆளாக்குகிறது அப்படிங்கிறத உண்மை. இப்போ இந்த மாதிரி இது வந்து கருணை, அதாவது வந்து வேதம் சொல்லுது கருணையற்ற தன்மை. கருணை இல்லைன்னா ஒரு மனிதனை வந்து இறைவன் வந்து அதாவது இறைவனுடைய அந்த சாநித்தியம், இறைவனுடைய பிரதிபலிப்பு அப்படிங்கிறது கருணை இல்லாத மனிதர்களுக்கு வந்து கண்டுக்க முடியாது, தெரியாது. கருணை இல்லாத மனிதர்களால் வந்து இறைவனுடைய சாநித்தியத்தை, இறைவனுடைய பிரதிபலிப்பை, இறைவனை உணரக்கூடிய அந்த உணர்வு அவங்களுக்கு இருக்காது அப்படின்னு வேதம் சொல்லுது. இப்போ கருணை அப்படின்னு சொன்னால் அந்த கருணையை வந்து இல்லாமல் அடிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லுதுன்னா வேதம் மிருகவதை, புலால் உண்ணுதல். நம்ம சரி யாரோ வெட்டுறாரு, கறிக்கடைக்காரர் வந்து ஒரு மிருகத்தை கொண்டு அவர் வந்து வியாபாரம் பண்ணுறாரு, நானாக கொண்டேன், நான் போய் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றேன், நான் இல்லைன்னா இன்னொருத்தர் வாங்கிட்டு போய் சாப்பிடுவார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம், நம்ம புத்தி சொல்ல வைக்காத மாதிரி. ஏன்னா நாக்கு ருசி கண்ட நாக்குக்காக சப்போர்ட் வாங்கிட்டு நம்மளுடைய புத்தி நம்மளை வந்து அகல பாதாளத்தில் நம்மளுடைய ஆத்மாவை தள்ளக்கூடிய வழியை பார்க்கும். ஆனால் இது வந்து நியாயம் கிடையாது. இது எப்படி ஒரு திருடனை வந்து ஒளிய வச்சுட்டு போலீஸ் வந்து பிடிச்சோடனே நான் திருடலை, நான் ஒளிய தானே வச்சேன்னு சொன்னால் ஒளிய வச்சதுக்கான தண்டனை இருக்குது. அது மாதிரி அந்த மிருகத்தை வந்து யாரோ ஒருத்தர் கொண்டு அவர் வந்து கறிக்கடை வச்சு வியாபாரம் பண்ணுறார், நான் போய் வாங்கிட்டு வந்தால் எனக்கு அது சம்மந்தம் இல்லைனாலும் தண்டனை உண்டு. அதனால் நம்ம வந்து நம்மளுடைய வேண்டுதல் வந்து பொதுவாக ஜென்ம கர்மாப்படி, ஜாதகப்படி, ஜென்ம கர்மாப்படி நமக்கு வரக்கூடிய தெய்வ அனுக்கிரகம் வரும். ஆனால் அதே சமயம் பிளாங்கா, அதாவது பொதுப்படையான ஒரு தெய்வ அனுக்கிரகம்னு இருக்குது. நமக்கு ஆபத்தில், ரொம்ப ஆபத்தான கட்டத்தில் போய் நம்மளை காப்பாற்றுறது, நமக்கு வர்ற விதியை கூட, எப்படி அர்ஜுனனுக்கு தலைக்கு வந்து தலைப்பாகையோட போணுச்சு, அது மாதிரி நம்மளுக்கு வர விதியை கூட கொடூரமான கெட்ட சம்பவங்கள் நடக்கணும் அப்படின்னு இருந்தால் கூட அதை வந்து ஏதுவாக நமக்கு வந்து இல்லாமல் செய்கிறது. இதெல்லாம் இறைவனால் முடியும், இறைவன் செய்வார். ஆனால் இந்த மாதிரியான கருணைகள் நம்ம ஆபத்தில் ஓடி போய் வேண்டும் போதெல்லாம் நடக்காததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளிடம் கருணை இல்லையா, இல்லாதது தான். நம்மளிடம் கருணை இல்லை அப்படின்னா எப்படி அந்த ஒரு ஆட்டை நம்ம வெட்டும்போது நம்ம வீட்டில் வந்து நம்மளுடைய நாக்கு ருசிக்காக நம்ம ஏதோ ஒரு விழான்னு சொல்லியோ அல்லது கோயில் பூஜைன்னு சொல்லி ஒரு ஆட்டை வெட்டும்போது அந்த ஆட்டோட சகோதர ஆடுகளும் அந்த ஆட்டோட தாயும் கடந்து கதறும் போது அதை கண்டுக்காமல் இருக்குமோ, அதே மாதிரி நம்மளுக்கு ஆபத்து வரும்போது நம்ம கதறதை வந்து இறைவன் கண்டுக்க மாட்டார். இதுதான் வந்து இயற்கை நீதி. அதனால நம்ம என்னன்னு சொன்னாங்க, நம்மளுடைய உணவுகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப புனிதமாக இருக்கணும். புனிதமானா வந்து பாவம் குறைந்ததாக இருக்கணும். ஏன்னா உணவுங்கிறதே வந்து எல்லாமே செடி கொடி எல்லாமே வந்து உயிர் தான். ஆனால் இதெல்லாம் வந்து இந்த உணர்வுகள், ஒரு கத்திரிக்காயை பறிக்கும்போது அந்த செடிக்கு வர்ற துன்பத்துக்கும், ஒரு ஆட்டை வெட்டும்போது, ஒரு மாட்டை வெட்டும்போது அதுக்கு வர்ற துன்பத்துக்கும் ரொம்ப ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அதனால் நம்ம வந்து நல்லா இருக்கணும், நம்மளுக்கு ஒரு மனிதத்தன்மை இருக்கணும். மனிதத்தன்மை இருந்தால் தான் இறைத்தன்மை நமக்கு வந்து உதவி செய்யும். மிருகத்தன்மை இருந்தால், மிருகங்கள் வந்து இறைவனை நாடுவது கிடையாது. இறைவனுக்கு மிருகத்துக்கும் சம்மந்தமே, அதாவது எல்லா அனுக்கிரகம் தொடர்பு அனைத்தும் இருக்குது. ஆனால் வந்து அந்த மிருகத்துக்கும் இறைவனுக்குமான எந்த வேண்டுதலோ மற்றபடி வந்து ஆராதனை செய்தலோ அல்லது வந்து வேத ஞான யோகத்திலேயோ பக்தி யோகத்திலேயோ கர்ம யோகத்திலேயோ தொடர்புகள்லாம் ஏற்படுத்திக்கூடிய வாய்ப்பு மிருகங்களுக்கு கிடையாது, ஆனால் மனிதர்களுக்கு இருக்குது. அதனால தான் வந்து அரிது மானிடராய் பிறப்பது அரிது, அதில் கூன் குருடு செவிடு என்று பிறப்பது அரிதுன்னு பாடிக்கிறாங்க. அதனால் நம்ம வந்து என்னன்னு சொன்னாங்க, நம்ம வந்து கருணை இல்லாமல் மிருகங்களை வதை செய்து நம்ம வந்து உட்கொண்டோம்னு சொன்னால் நமக்கு இறைவனுடைய கருணை கிடைக்காது. சிலருக்கு மிருகங்கள் சாப்பிட்றோம், எனக்கு இறைவனுடைய கருணை இருக்குது. அவர் மிருகத்தெல்லாம் பொழுதுக்கு எப்பொழுதுமே கறி தான் சாப்பிடுவார், மீன் தான் சாப்பிடுவார், ஆனால் அவருக்கு இறைவன் முயன்றார் நடக்குதுன்னா அந்த உங்களுடைய ஜாதகத்தில் வந்து கர்மா நல்லா இருக்க வரலும் நடக்கும். அந்த கர்மத்துக்கான தசாபுத்தி முடிஞ்சிட்டுன்னு சொன்னால் இறை உதவி விலகிக்கொள்ளும். ஆனால் வந்து சாதாரணமாக கருணையாக நடந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு வந்து எப்பொழுதுமே இறைவன் வந்து ஆபத்தில் காப்பாற்றக்கூடிய ஒரு கருணையோடு இறை சக்தி வேலை செய்யணும் நமக்கு. அதனால் நம்ம வந்து என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படும் போது தான் அதுக்கு தகுந்த பிரதிபலிப்பு தான் அந்த பிரபஞ்சம் கொடுக்குது. இறைவன் பிரபஞ்சத்தின் மூலமாக கொடுக்குறார். அதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது தான். நீங்கள் கருணையோடு இருந்துட்டு பிற ஜீவராசிகளை ஒரு உயிராக பாவித்து விட்டு
உயிர் போன்ற அந்த ஒரு சிந்தனை, அதாவது பிற ஜீவராசிகளும் உயிர் தான், சக உயிர் தான், உடல் தான் வேறு வேறு. நம்ம போன்ற அதுக்கு உணர்வு இருக்குது, உறவு இருக்குது, அதுக்கான இன்ப துன்பங்கள் இருக்குது. இதை உணர்ந்து நம்ம செயல்படும் போது கண்டிப்பாக இறைவன் வேண்டுதல் நிறைவேறும். இறைவனிடம் வேண்டக்கூடிய வேண்டுதல் நிறைவேறும். இதை தான் சாத்வீக குண பிரார்த்தனைன்னு சொல்லுவாங்க. சாத்வீக குண பிரார்த்தனைங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. சாத்வீக குணங்கிறது எல்லாவற்றையும் சமமாக பாவித்து இறைவனை அதற்கு சர்வகாரணமாக பாவித்து வாழ்வது தான் சாத்வீக குணம் அப்படிங்கிறது. அதனால் சாத்வீக குணத்தோடு வாழ்வோம். நாம் வாழ்க்கையில் இறைவனின் அனைத்து உதவிகளையும் பெற்று அகம் புறம் இந்த இரண்டு வாழ்க்கையும் செழிப்புற செய்வோம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.